ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண முடியுமா, இந்த ஸ்டாப் லாஸை பற்றி விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலர் வந்து வேடிக்கையாக கேட்குறாங்களா இல்லை வேணும்னு கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஒருத்தர் நகைச்சுவைக்காகவும் சொல்கிறாங்க, எப்படி எடுத்துக்கிட்டு தெரியல. ஸோ அவங்களோட விருப்பம் எப்படின்னா எடுத்துக்கங்க, பரவாயில்ல. நான் சொல்லேன், ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்ம ஓட்டுற வெஹிக்கிளுக்கு பிரேக் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஓட்டுற வெஹிக்கிளுக்கு பிரேக் மாதிரி. அப்போ பிரேக் இல்லாமல் நம்ம வந்து வெஹிக்கிள் ஓட்ட முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோவில் ஒரு போன வருஷம் போட்டு வந்ததுக்கு அதில் கமெண்ட்ஸ் ஒருத்தர் பண்ணியிருந்தார். சார், நான் சைக்கிள் வந்து பிரேக் இல்லாமல் ஓட்டுவேன் சார். நான் 2 காலை என் கீழே தேய்ச்சிட்டா சர்றன்னு போயிடும், பிரேக் நம்ம அப்படியே காலையிலே பிரேக் பிடிச்சிக்குவேன். நான் சைக்கிளுக்கு பிரேக் தேவையில்லை. சரிப்பா, சைக்கிளுக்கு பிரேக் காலையிலே தேய்ச்சிங்க. அப்போ 2 வீலர் பைக்குக்கு என்ன பண்ணுவீங்க? பைக் ஸ்கூட்டியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவீங்க? சரி, காருக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே, காருக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க விதமாக சிந்திச்சு என்ன சொல்கிறாங்க, சார் ஃப்ளைட்டுக்கு பிரேக்கே இல்லையே சார் அப்படின்னாங்க. யார் சொன்னது ஃப்ளைட்டுக்கு பிரேக் இல்லை அப்படின்னு? ஃப்ளைட்டுக்கு பிரேக் இல்லைன்னு யார் சொன்னது? பைலட். அப்போ பிரேக் இல்லாமல் எப்படி நிற்குது? இப்போ ஃப்ளைட்டு பர்டிகுலர் இடத்துல வந்து எப்படி லேண்டிங் எப்படி பண்ணுறாங்க? பிரேக் அப்படின்றது நம்ம வந்து தேய்ச்சி தான் நிற்க வைக்கணும்னு இல்லை. பிரேக் அப்படின்றது எப்படி வேணாலும் நிற்க வைக்கிறத பொறுத்து. ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு பிரேக். பிரேக்னா நிறுத்துன்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாபிக் வரலாம். ஸ்டோரிஸ் என்ன ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கலாம். ஸ்டாப் லாஸ் போடாமல் எப்படி ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட வெபினார் கூட அட்டன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வெபினார் அட்டன் பண்ணால் ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லை. வெபினார் அட்டன் பண்ணால் நாங்கள் ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லை, அப்படியே ட்ரேட் பண்ணலாமா? அப்போ நாங்கள் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணலாமா? அப்போது கற்றுக்கிட்டா ட்ரேடு ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தமா? இப்படிலாம் கேள்விகள் நிறைய இருக்கும். இதை பாருங்கள், உங்களுடைய லைஃப் முடிகிற வரலும் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் எதையும் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் போடாமையே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் நோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரிலாம் வரும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த ஒரு விஷயமும் ஸ்டாப் லாஸுக்கு இல்லாமல் எதையும் நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களே. இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு பை எடுத்துட்டீங்க. இதோ இந்த ஒரு பை எடுத்துட்டீங்க, மேலே போகும்னு சொல்லி இங்கே எடுத்துட்டீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்டாப் லாஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் லாஸஸ் வந்து மிக பெருசாக இருக்கும்.
ஓகேங்களா? சரி, இப்போது சார் நான் ஸ்டாப் லாஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, மார்க்கெட்டு கீழே வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இப்படி போகிறதில்ல, மார்க்கெட் இப்படி தான் போவோம் மார்க்கெட்டு, நீங்கள் சொல்லியிருக்கீங்க மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாது, நான் வந்து இதில் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் இதுலேருந்து கீழே கரெக்ஷன் சொல்ல நான் வந்து ஆவரேஜ் பண்ணி இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன், சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா வந்து என்னோட வெளியே எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்வாங்க. இப்போ இந்த இதில் சேல் பண்ணுறாங்க வச்சிங்களேன், மார்க்கெட் மேலே போயிடுச்சு கீழே வரும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஃபிட்காக வந்து சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ண சொல்லி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, மேலே போய்ட்டு அப்போ ஆவரேஜ் பண்ணுவாங்க, திரும்ப ஆவரேஜ் பண்ணி இங்கே வந்து வெளியே வந்துடும் சார் அனுப்பிடுவாங்க. இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயம் தெரியுங்களா? அது நீங்கள் 1 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் சம்பாதிக்கிறீங்களோ ஒரே நாள் எடுத்துகிட்டு போயிடும். எந்த மாதிரி? ட்ரெண்டிங் மார்க்கெட். சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் சொன்னீங்களே, அந்த கரெக்ஷன் இப்படி தான் வந்து போகணுன்னு கிடையாது, அந்த கரெக்ஷனு இப்படி வந்து போயிடும். எப்படி? இந்த மாதிரி கூட கரெக்ஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க சில பேர். ஏன் நானே கூட 2007 2010 அந்த டைமில் ஆவரேஜ் பண்ணுதான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அடிப்பட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானே. இப்போ 10 ரூபா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது 8 ரூபா வந்துடுச்சா என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் பண்ணுவாங்க. 6 ரூபா வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க, 5 ரூபா வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. இப்படி ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டா எப்போ அது 10 ரூபா வந்துட்டு அப்போ வெளியே வந்துடலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண இதில் ப்ராஃபிட்டு இங்கேருந்து வர லாஸ் எல்லாம் கவர் ஆகிட்டு ஓரளவுக்கு லிட்டில் பிட் ப்ராஃபிட் கிடைக்கும், வெளியே வந்துடலாம். இது சூப்பர் ஸ்ட்ராட்டஜி சார். இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக விற்கிறாங்க, அதுதான் வேடிக்கை. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விற்கிறாங்க. இது மாதிரி ஆவரேஜ் பண்ணி நீங்கள் லாபத்தில் இருக்கலாம், ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நோ லாஸ், நீங்கள் ஸ்டாப் லாஸே போட தேவையில்லை, அப்படிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் போடாமல் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு பொருளை வாங்கினேன். இது வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பதிலே சொல்லவே இல்லையா அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார், 50,000 ரூபாய்க்கு நான் வந்து ஆப்ஷனில் வந்து பொசிஷன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து 30,000 ரூபாய் வந்துடுச்சு, இப்போ என்ன சார் நான் பண்ணுறது, வெயிட் பண்ணட்டுமா வெளியே வந்துட்டுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க, 50,000லேருந்து வந்து 20,000 ரூபா வந்துட்டு 20,000 ரூபா போயிடுச்சு. இப்போ 20,000 ரூபா போயிட்டு நீங்கள் எந்த இதில் மேலே போகும் நீங்கள் எப்படி நம்புறீங்க? என்ன காரணம் அந்த இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 29,000 வந்தவொடனே வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இப்போ 30,000 ரூபாய் நீங்கள் பார்த்தீங்க, அதை விட கீழே பக்கம் போகுது அப்படின்னா வெளியே வர வேண்டியது. அங்கே என்ன வேலை உங்களுக்கு? இப்போ 29,000 ரூபாய் காப்பாற்றுற வேலையை பார்ப்பீங்களா? ஐயோ 26 போயிடுச்சுன்ற அதை மீட்கிற வேலையை பார்ப்பீங்களா? எப்பவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இந்த மார்க்கெட்டில் இருக்கிற கேபிட்டலை காப்பாற்றிட்டா தான் உங்களுக்கு மரியாதை. இருக்கிற கேபிட்டல் காப்பாற்றலை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பைசா மரியாதை இருக்காது. மார்க்கெட் வந்து உங்களை அடித்து வெளியே தட்டிடும். ஓகேங்களா? மார்க்கெட் யார்? அடுத்த உங்களுக்கு ஆப்போசிட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க தான். உங்களுக்கு ரெஸ்பெக்டே இருக்காதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 50,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ஒரு லாஸ் ஆகிட்டு 40,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது போயிடுச்சு 40,000 போயிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல 10,000 ரூபாய் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 10,000 ரூபாய் வந்து ஈகோவை மாற்றிடுவாங்க. 40,000 போச்சு பார்த்துடலாம், 10,000 ரூபாய் தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 10,000 ரூபாய் போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும், ஆனால் இருந்தாலும் அவ்வளோ போயிடுச்சு பார்த்துலாம். அப்போது கண்மூடித்தனமான ரிஸ்க் இது கன்ஃபார்மாக போக போகுது, ஜீரோ ஆக போகுதுன்னு தெரியும். கண்ணுக்கு முன்னாடியே அந்த 10,000 போக போகுதுன்னு நல்லா தெரியும், ஆனால் இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டாப் லாஸ்னால வர பிரச்சனைகள். ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதே நீங்கள் 48,000 ரூபாய்க்கு நீங்கள் 2,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தீங்கன்னா அன்றைக்கி நாள் உங்களுக்கு சுகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு 48,000 ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருவீங்க. நீங்கள் 48,000 ரூபாய்க்கு ஓனர், நீங்கள் அதிபதி. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டுங்க, நீங்கள் கோடிக்கணக்கில் போடுங்க, எதனா வச்சுங்க. இந்த 48,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஓனர். நீங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னா ஜீரோ. உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வெளியே தடுத்திடும் உங்களை. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸில் ஆவரேஜ் பண்ணுற விஷயத்துமே கிடையவே கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் போட்டால் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் சரி ஜீரோ. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா பிகினர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துட்ருக்காங்க. அதனால சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டலாம் அவங்களுக்காக அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதனுடைய உங்களுடைய சப்போர்ட்டிங் லைக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கமெண்ட்ஸ்ன்னு தெரிவிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.